ஊரு மக்கள் எல்லாரும் ராசாத்தி சொன்னதை கேட்டீங்கல்ல? ஏன்னா என்னை விட உங்களுக்கு தான் இந்த ஊரை பத்தியும் ராசாத்திய பத்தியும் தெரியும். இப்ப நீங்க சொல்லுங்க, ராசாத்தி சொன்னதெல்லாம் உண்மைதானா? என்ன ஊர்க்காரங்க எவனும் வாய திறக்க மாட்டேங்கிறானுங்க. டேய், என்னாச்சுமா? நல்ல கரிசோறு தின்னீங்கல்ல, அப்புறம் என்னோட வாய் மூடிட்டு இருக்கீங்க? சொல்லுங்கடா, ராசாத்தி சொல்றது அத்தனையும் பொய்ன்னு. சரிங்கம்மா, இப்ப எப்படி சொல்றேன்னு பாருங்க. ஆமாங்க ஐயா, ராசாத்தி சொல்றது அத்தனையும் உண்மைதான். ஐயோ, மாத்தி சொல்லி சொதப்பி விட்டானே இந்த முட்டா பையன். ஆமாங்க ஐயா, ராசாத்தி சொல்றது உண்மைதாங்க. அட பாவீங்களா, நேத்து ஊரே சேர்ந்து கறிய கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம, ஒரு வாய் சோத்த கூட விட்டு வைக்காம அப்படியே புடி புடின்னு புடிச்சிங்களேடா. கடைசியில இப்படி கவுத்து விட்டுட்டீங்களேடா. கண்மணி, உன் பக்கத்து வாதத்தை சொல்லுமா. நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? ராசாத்தி தான் போய் சொல்றா. எப்படி பொய் பேசுறாங்க பாரு. அவங்க சொல்றதெல்லாம் அத்தனையும் பொய். நான் ஒன்னும் அவ குழந்தைய புடுங்கி வச்சுக்கல. பூமிகா என் குழந்தைதான். என்ன ஊர் ஜனங்களே, நீங்க சொல்லுங்க, கண்மணி சொல்றது உண்மையா? இல்லங்கய்யா, கண்மணி பொய் சொல்றாங்கய்யா. இல்லங்கய்யா, கண்மணி பொய் சொல்றாங்கய்யா. கண்மணி பொய் தான் சொல்றாங்க. ராசாத்தி தான் பூமியாவை 10 மாசம் சுமந்து பெத்த அம்மா. எங்களுக்கு நல்லா தெரியும். ஐயா, இவங்க எல்லாம் தெரியாம பொய் சொல்றாங்க. பூமிகா ஏன் குழந்தைதான். பூமிகா உன் குழந்தைதானு நீ எப்படிமா சொல்ற? உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? சரி, பிரதிவாதி விசாரணை முடிஞ்சது. இப்ப சாட்சியை விசாரிப்போம். ஆரிவேந்தர் குடும்பம் எல்லாம் முன்ன வாங்க. நீங்க? நான் நேசமணி, என் சம்சாரம் தான் மரகதம். அப்படியா? உங்க சம்சாரம் சொல்றது உண்மையா? மரகதம் சொல்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. ராசாத்தி கிட்ட இருந்து குழந்தைய பிரிக்கத்தான் புதுசா அவ கதை சொல்றா. மரகதம்மா சொல்ற எதையுமே நேசமணி ஐயாவே நம்பல. இனியா, நீ சொல்லுப்பா, உன் சம்சாரம் சொல்றது உண்மையா இல்ல உங்க பெரியம்மா சொல்றது உண்மையா? ஐயா, எனக்கு ராசாத்தி சொல்றதுதான் உண்மைன்னு தோணுது. குமரா, நீ என்னப்பா சொல்ற? அது அது ராசாத்தி சொல்றதான் சரி. அப்படி தோணினாலும் கண்மணி சொல்றதும் சரின்னு தோணுது.
குமரா, நீ குழப்பமா பேசுற, உன்னை சாட்சியா எடுத்துக்க முடியாது. மாரிமங்க, நீங்க என்ன சொல்றீங்க? எங்களுக்கு ராசாத்தி சொல்றதுல நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் ராசாத்தி பக்கம் நாங்க இருக்கோம். சண்முகம் ஐயா, நீ சொல்லு, உனக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் சொல்லு. பாரிவேந்தர் குடும்பத்தை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியுமே. என்ன பஞ்சாயத்து மொத்தமும் நம்ம பொண்ணுக்கு எதிரா திரும்பிருச்சு. இப்படியே போனா என் பொண்ணு பஞ்சாயத்துல அந்த ராசத்து கிட்ட தோத்துருவா போல இருக்கே. இதை இப்படியே விடக்கூடாது கோகிலா. கண்மணி எப்படியாவது ஜெயிக்கணும். ஏதாவது பண்ணு, நல்லா யோசி. டேய் முருகா, சொல்லுங்கம்மா. நீ சீக்கிரம் போய் நம்ம வீட்டுல கட்டி இருக்கிற மாட்டை அவுத்துட்டு வந்து பஞ்சாயத்து கூட்டத்துக்கு நடுவுல விரட்டி விட்டுரு. பஞ்சாயத்து பாதிலேயே கலைஞ்சு போட்டோம். மாட்டுக்கு 3 நாளா சளி பிடிச்சிருக்குமா, தேமிக்கிட்டே இருக்குமா, மூக்கால ஊத்துதுமா. மாட்டை அவுத்து விட்டாலும் நின்ன இடத்துல இருந்து அசையாதுமா. என்ன இவன் இப்படி சொல்றான்? என்ன பண்றது இப்போ? என்னாச்சுமா சமந்தி? என்னாச்சு உங்களுக்கு? என்னாச்சுமா சமந்தி? அம்மா என்னாச்சு உங்களுக்கு? என்னமாச்சு? ஆஹா, நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகுது. என்னாச்சுமா? அம்மா சமந்தி, ஐயா இந்த பஞ்சாயத்தெல்லாம் எனக்கு வேண்டாம். சமந்தியம்மா, என் அம்மா தான் எனக்கு முக்கியம். நான் இவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன். அத்தை வாங்க, அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம். அத்தை, என் கண்மணி கரெக்டா புரிஞ்சுக்கிட்டா. இதோட பஞ்சாயத்து முடிய போகுது. அம்மா சரி, ஒரு நிமிஷம் இருங்க. மயக்கம் தானே போட்டாங்க, அதுக்கு எதுக்கு நீங்க பஞ்சாயத்தை பாதியில விட்டுட்டு போகணும்? மயக்கத்துக்கு மருந்து என்கிட்டே இருக்கு. மருந்து இருக்கா? என்ன மருந்து வச்சிருக்காரு எட்டுப்பட்டி ராசா? இல்லையா ஐயா? சரிங்க ஐயா. ஐயா, ஏண்டா யோசிக்கிற? அதுல வரமிளகாயும் உப்பையும் போட்டு மயக்கம் போட்ட அந்த அம்மா மூக்குல காட்டு. சரிங்க ஐயா. ஐயோ, இப்ப என்ன பண்றது ஏது பண்றது ஒண்ணும் புரியலையே. கண்ணு முழிச்சா மாட்டிக்குவோம், ஊருக்கு முன்னாடி அசிங்கப்பட்டுருவோமே. இந்த மாதிரி எத்தனை பஞ்சாயத்தை நான் பார்த்திருப்பேன், எத்தனை மயக்கத்தை பார்த்திருப்பேன். புகை போட்டது எந்திரிச்சிட்டாங்க. இங்க நடக்கிற இந்த பிரச்சனையை பார்த்தா எனக்கு சாலமன் கதை தான் ஞாபகத்துக்கு வருது. சாலமன் அரச சபையில ஒரு குழந்தைக்கு
2 அம்மா உரிமை கொண்டாடி வந்தாங்க. இது நான் பெத்த குழந்தை தானு 2 அம்மாவும் சொன்னாங்க. அதுக்கு சாலமன் குழந்தையோட அம்மா யாருன்னு கண்டுபிடிக்க அந்த குழந்தைய வெட்டி சமபங்கா பிரிச்சு ஆளுக்கு பாதியா கொடுத்துருங்கன்னு சொன்னாரு. அதுக்கு உடனே ஒரு அம்மா ஒத்துக்கிட்டாங்க. ஆனா உண்மையான அம்மா மட்டும் அதுக்கு ஒத்துக்கல. என் குழந்தைய கொண்டுடாதீங்க, அது என்கிட்ட இல்லாட்டியும் உயிரோட இருந்தா போறோம், குழந்தைய அந்த அம்மாட்டே கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்கா. அந்த மாதிரி இருக்கு இந்த பஞ்சாயத்து. ஒரு குழந்தைக்கு 2 அம்மா போட்டி போடுறீங்க. சாலமன் இடத்துல இருந்து இப்ப நான் தீர்ப்பு சொல்லணும். கண்மணி, எல்லாரும் சொல்றத வச்சு பார்த்தா நீ சொல்றது பொய் மாதிரி தான் தெரியுது. நான் சத்தியமா சொல்றேங்க ஐயா, பூமிகா என் வயித்துல பிறந்த குழந்தைதான். அப்ப நான் கேக்குற கேள்விக்கு நீ தயங்காம பதில் சொல்லணும். பூமிகா உன் வயித்துல பிறந்த குழந்தைங்கிறதுக்கு உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? பூமிகா முடியாம இருந்தப்போ நான் தானே எலும்பு மஜ்ஜைய கொடுத்தேன், ராசாத்தியா கொடுத்தா. ஆதாரமா இது போதாதா? பத்தாது. வேற ஆதாரம்? பூமிகா ராசாத்திய விட என்கிட்ட தான் பாசமா இருக்கா. வேணும்னா நீங்க அவகிட்டயே கேட்டு பாருங்களேன், உனக்கு எந்த அம்மா பிடிக்கும்னு. பத்தாது. வேற ஆதாரம்? வேறன்னா என்ன சொல்றது? பூமிகா ஏன் குழந்தைதான். கண்மணி சொல்றத நம்ப முடியாததுனால இந்த பஞ்சாயத்து குழந்தை ராசாத்திக்கு தான்னு ஆதாரம் நான் சொல்றேங்க ஐயா. கண்மணிக்கு பிறந்த குழந்தை தான் பூமிகா, ராசாத்திக்கு பிறந்த குழந்தை ஸ்வேதா. ஏன் குழப்பமா இருக்கு? என்ன சொல்ற மரகதா? ஹாஸ்பிட்டல்ல நான் தான் குழந்தைய மாத்தி வச்சேன். என்ன வேலை செஞ்சிருக்காங்கன்னு யாராவது இந்த காரியத்தை செய்வாங்களா? இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவாங்களா? பஞ்சாயத்துல ஏதாவது சொல்லி நல்ல முடிவு எடுக்கணும். இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் சும்மாவே விடக்கூடாது. நீ சொன்னதுதானே கரெக்ட். இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் சும்மாவே விடக்கூடாது. என்னெல்லாம் பண்ணிருக்காங்க? கண்டிப்பா பெரிய குடும்பத்துல போய் ஆமா, பெரிய தண்டனையா கிடைக்கும். நடந்துருக்குல்ல, தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். கொஞ்சம் அமைதியா இருங்க. நீ எதுக்குமா குழந்தைய மாத்தி வச்ச? அது வந்து சொல்லுமா.
கண்மணிக்கு குழந்தை பிறக்கும் போதே இறந்துதான் பிறந்தது. அதனால குழந்தைய மாத்தி வச்சேன். சுத்தம் இந்த மரகதம் ஊருக்கு முன்னாடி உண்மையை பொத்துன்னு போட்டு உடைச்சிட்டாளே. அப்புறம் ராசாத்தி கிட்ட போன குழந்தை தானா பொழைச்சிருச்சு. தானா பொழைக்கல. ராசாத்தி தன்னோட மார்ல அணைச்சி மூச்சு காத்த கொடுத்து குழந்தை உயிரை காப்பாத்திருக்கா. ஏதோ ஒண்ணு, குழந்தை பொழைச்சிருச்சுல, அப்புறம் என்ன? ஐயா, இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பூமிகா கண்மணியோட குழந்தைன்னு தீர்ப்பை எங்க பக்கம் சொல்லி சீக்கிரமா பஞ்சாயத்தை முடிக்கும். அப்போ ஓ சுயநலத்துக்காக மனசாட்சியே இல்லாம ஒரு அப்பாவி தாயிட்ட இருந்து குழந்தைய பிரிச்சேன்னு சொல்றீங்க. ஐயா, நான் தப்பு பண்ண மாதிரியே நீங்க பேசாதீங்க. என் மருமகளோட குழந்தை இறந்து பிறந்தது. அது இவளுக்கு தெரிஞ்சா இவளால அதை தாங்கிக்க முடியாது. ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிருப்பா. என் மருமகளோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் குழந்தைய மாத்தி வச்சேன். அது தப்பா? நான் மாத்தி வச்ச நேரம் குழந்தை பொழைச்சிருச்சு. சரி, 2 குழந்தையும் ஒரே வீட்டுல தானே வளர போகுதுன்னு அப்படியே விட்டுட்டேன். மரகதம், நீ மாத்தி வச்சது இறந்த குழந்தைய. இறந்த குழந்தைக்கு உயிர் கொடுத்தது ராசாத்தி. ஒருவேளை அந்த குழந்தை பிழைக்காம இறந்து போயிருந்தா இதுவரைக்கும் இந்த தாய் தான் குழந்தை உயிரோட இருக்கிறது தெரியாம வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பா. அதான் நடக்கல. நடக்காத விஷயத்த பத்தி எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? நான் குழந்தைய மாத்தின நேரம் தான் ராசாத்திய குழந்தைய பொழைக்க வச்சிருக்கு. நீ குழந்தைய மாத்தி வச்சதுக்கு ஆதாரம் இருக்கா? என்னங்க ஆதாரம்? பெரிய ஆதாரம். அதான் என் மருமக சொன்னால, இவதான் பூமிகாவோட ஆபரேஷனுக்கு எலும்பு மஜ்ஜை கொடுத்தான்னு. இவ பூமிகாவோட தாய்ங்கிறதுனாலதான் எலும்பு மஜ்ஜை கொடுக்க முடிஞ்சது. ராசாத்தி தாயா இருந்தா ராசாத்தி கொடுத்திருப்பால. ராசாத்தி, மரகத சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாங்க ஐயா. அப்போ குழந்தை மாற்றப்பட்டது உண்மைதான். ராசாத்தி குழந்தை சுவேதா, கண்மணி குழந்தை பூமிகா. ஒரு குழந்தைக்கு உயிர் கொடுக்கறவங்க தாயின்னா ராசாத்தியும் இறந்த குழந்தைக்கு மறு உயிர் கொடுத்திருக்கா. அப்போ அவளும் தாய் தான். பெத்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை மேல என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை குழந்தைக்கு மறு உயிர் கொடுத்த ராசாத்திக்கு இருக்கு. அதனால ராசாத்தி அந்த குழந்தை தனக்கு தான் உரிமை கொண்டாடலாம்னா கொண்டாடலாம். அதை யாரும் தடுக்க முடியாது. குழந்தைய மாத்தி வச்சு ராசாத்தியை ஏமாத்த பார்த்ததுனால ராசாத்தி தான் பெத்த குழந்தை மேலையும் வளர்த்த குழந்தை மேலையும் உரிமை கொண்டாடுறது நியாயம். ஆனா தர்மப்படி கெட்டவளா இருந்தாலும் நல்லவளா இருந்தாலும் தாய் தாய் தான்.
அவ குழந்தை அவகிட்ட வளர்றதுதான் தர்மம். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நியாயமா தர்மமானு பார்த்தா தர்மம் தான் முக்கியம்.